பிரச்சனை சவுதி அரேபியா சரி என்றோ அல்லது கத்தார் சரி என்றோ நான் பேச வரவில்லை. இந்த பிரச்சனை நடுநிலை பார்வை என்ன தெரியுமா? இந்த கத்தார் செய்கிற வேலை என்ன? முதலாவது, கத்தார்ல விதிக்கப்பட்ட தடைகள்ல ஹூதிகளுக்கு தடை, ஈரானுடனான தடை, இஹ்வான்களுடனான தடை, ஐஎஸ்ஐஎஸ் உடனான தடை, அல் காய்தாவுக்கு தடை, லெபனான் ஹிஸ்புல்லாக்களுக்கு தடை, இது எல்லாம் போட்டு அல் ஜசீராவுக்கும் தடை விதிக்கப்படுது. இவங்க எப்படி காட்டுறாங்க பாத்தீங்களா? அல் ஜசீரா எப்படிப்பட்ட டிவி தெரியுமா? இந்த டிவிக்கு தடை விதிக்கலாமா? ஏன் கூட கண்ணுக்கு அல் ஜசீரா மட்டும்தான் தெரியுதா? அவன் இன்னைக்கும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கான். கத்தாருக்கு 10 நாள் திரும்ப டைம் கொடுத்திருக்கான். அதுல தெளிவா என்ன சொல்றான்? தெளிவாக இன்னைக்கு கொடுத்த அறிவிப்பை நீங்க பாத்தீங்கன்னா அதுல மிக தெளிவாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நேச நாடுகள் என்ன சொல்றான்னு கேட்டா, கத்தாரை பொறுத்தவரையில என்ன சொல்றான்னு கேட்டா, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் உதவக்கூடாதுங்கிறதுல குறிப்பா இன்க்ளூடிங் அரேபியா 21 என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி ரசித் என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி அல் அராபி என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி அல் ஜதீத் என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் ஐ என்கிற ஒரு ஊடக நிறுவனம், இவங்களுக்கும் சேர்த்து தான் தடை. ஆனா இவங்கட கண்ணுக்கு மிடில் ஈஸ்ட் ஐ தெரியல, அல் அரேபியா தெரியல, அல் ஜதீத் தெரியல, அல்லது அரேபியா 21 தெரியல. இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு ஊடக நிறுவனங்களாக தெரியலையா? இவங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இவங்களுக்கு தடையாவே தெரியல. அல் ஜசீராவுக்கு தடை விதிச்சதோட அல் குர்ஆனுக்கு தடை விதிச்ச மாதிரி பேசுறாங்க. அல் ஜசீராவுக்கு தடை விதிக்கலாமா? அதுக்கு தடை விதிக்கலன்னா இந்த முஸ்லிம் உம்மத்து இன்னும் நாசமாகும். ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அல் ஜசீரா ஏதோ இந்த உம்மஹாத்துல் மூமினீன் நடத்துற டிவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அல் ஜசீராவை முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் ஜால்ரா அடிக்கிற ஒரு டிவி அது. ஒரு சில 2 யூசுப் அல் கர்தாவியை கொண்டு வந்து வச்சு 2 கலை நிகழ்ச்சி நடத்தினதோட அது இஸ்லாமிய டிவி ஆயிருமா? அப்ப என்ன நியாயமான பார்வை என்ன? அவன் தடை விதிச்சது ஜசீராக்கு மட்டுமில்ல, இத்தனை டிவிகளுக்கு தடை, இத்தனை தொலைக்காட்சிகளுக்கு, இத்தனை ஊடக நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிதி அளிப்பதை கத்தார் நிறுத்த வேண்டும்ங்கிறான். நீ காசை கொடுக்கறத நிப்பாட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. காசை கொடுத்து பேச வைக்கிறது, பேச வச்சு குழப்பத்தை உண்டாக்குறது, அவன் நாட்டை தவிர எல்லா நாட்டிலையும் குழப்பம். எந்த அளவுக்கு கேட்டா, இந்த கடாபியை கொண்டாடுவா இல்லையா லிபியா பிரச்சனை, உலகத்துல ஒரே நாட்டுக்குள்ள 2 கவர்மெண்ட் எங்க நடக்குது? லிபியால ஒரே நாட்டுக்குள்ள 2 கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருக்குது. லிபியாவுல இந்த லிபியாவுல கடாபி கவிழ்க்கப்பட்டது, லிபியாவோட உள்நாட்டு பிரச்சனை, இதுக்கெல்லாம் தூண்டுகோல் யாரு? கத்தார். எங்கெல்லாம் இதை வச்சுதான் எல்லாத்தையும் ஈரான் வழியாக இந்த பிரச்சனையை உண்டாக்குறான்.